நாம் ரட்சிப்பட்டோம்னா அது யார் பண்ண காரியம்? கர்த்தர் மூலம் ரட்சிப்பட, கர்த்தரோட கிருபை. அதுக்கு தான் கிருபேம்போம். கிருபேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதி இல்லாத நம்மளுக்கு ஒரு உன்னதமான தகுதியை கொடுத்தது. அது தான் கிருபேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தமமாக தகுதி கொடுக்கறது தான் கிருபை. தயா கிருபை. தய சொல்லுவாங்களா தமிழில்? தயவுன்னு என்ன, கிருபைன்னு என்ன? ரெண்டு ஒன்றா வேறு வேறையா? சேமா? சேம் கிடையாது. சேம்னு கர்த்தரெல்லாம் ஒரே வருஷம் கொடுக்கணும். தயான்னு அர்த்தம் தெரியுமா? ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தயானா நாம் செஞ்ச பாவத்துக்கு என்ன ஆகணும்? சிக்ஷை கொடுக்கணும். சிக்ஷை வரணும். வேணாலும் அவர் தய மூலம் என்ன பண்ணல? சிக்ஷை கொடுக்காம மன்னிச்சார். புரியுதா? அப்படின்னா நாம் கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்காதபடிக்கு பண்ணார் பாரு, அதையும் தயா. தப்பாயிட்டு என்ன பண்ணுவான்? ஐயா எங்கள் மேலே என்ன பண்ணுங்க, கருணை. தெலுங்கு கருணை தான் சொல்லுவாங்க. கருணை காட்டுங்க, தய காட்டுங்க. கருணை கருணை அர்த்தமே என்னன்னா, ஐயா நான் யார்? தண்டனுக்கு நான் யார்? பாத்திரேன். தயவு செய்து இது வந்து என்ன பண்ண, மன்னிச்சேன். என்னங்க கருணை காமிங்கன்னா என் மேலே இந்த சிக்ஷை அவன் மேலே வராமல் காப்பாற்றுங்க. அப்படி நம்ம வேலை வர வேண்டிய தண்டனை வராமல் கர்த்தரை காமிக்கிறது என்ன பண்ணுவாங்க? அதையே தயான்னு சொல்லுவாங்க. கிருபைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் எதுக்குமே பாத்திரம் இல்லாத நம்மளுக்கு என்ன பண்ணார்? ஒரு உன்னதமான இடத்த ஆசீர்வாதம் கொடுக்குறார். அது என்ன? கிருபை. அவர் கிருபைனால் நம்மளையாம தூக்கி எங்கே உட்கார வச்சார்? அவரு கூட உன்னதலங்கள் நம்மளையா உட்கார வச்சார். ரட்சிப்புக்கு நம்ம அர்ஹத்தை இல்லை, வேணா என்ன பண்ணார்? அவர் ரட்சிப்பு கொடுத்தார். மகனாக இருக்க நம்மளுக்கு என்ன யோகியத்தை இல்லை, வேணாலும் அந்த யோகியத்தையே கொடுத்தார். அது என்ன பண்ணுவாங்க? என்ன கிருபை அப்படிம்பாங்க. இப்போ அர்த்தம் போது கருணைக்கு கிருபைக்கு இருக்கிற வித்தியாசம் அர்த்தம் படித்தோம்னா புரியலையா? கருணைன்னு அர்த்தம் என்ன? நாம் மேலே வரணும் தண்டனை நம்மள வரடைக்கு படிக்க அனுப்ப கருணை காட்டினார். போனா போதுப்பா, விட்டாடிச்சிருங்கடாப்பா சொல்கிறோம் இல்லையா? அவன் அழுகுறான், விட்டாடிச்சிருங்க, எந்த அவனை அடிக்க வேண்டாங்க, விட்டுருங்க சொல்கிறோம். அது என்ன? தயா. நம்ம மேல் வேறு தண்டனை என்னாச்சு? கர்த்தர் நம்ம மேல் கொடுக்கல. அவன் செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமாக தண்டிக்கப்படணும். வேணும். கர்த்தர் என்ன பண்ணார்? அழுவுங்காட்டிக்கு விட்டுருடாப்பா அப்படின்னு விட்டாடிச்சிட்டார். விட்டாடி இருக்கலாம். என்ன பண்ணார்? கிருபை காட்டினார். என்ன கிருப்பை அது? ஏய் அவனை எடுத்து வந்து எங்கே உட்காருங்க, சிமாத்தில் உட்கார வைங்க, அவனை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அவனை வீட்டில் வச்சு அவனை என்ன பண்ண, நம்ம பிள்ளையை நம்ம ஆக்கிடலாம், நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணார்? அதாவது கிருபை. இது விஷயம் புரியணும். கருணைக்கு கிருபைக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ நம்ம அவர் கிருபைனால் என்ன பண்ணார்? நம்மளையா என்ன பண்ண நம்மளையா அவரோட பிள்ளைங்களா நம்மள ஆகிற ஒரு பாக்கியத்தையா கொடுத்தார்.